அவருடைய பேச்சு அவருடைய ஸ்டைலும் வேறையா இருக்கலாம். ஆனால் கடன் வாங்குறதை விட அரசாங்கத்துடைய வருமானம் லஞ்சமாகவும் ஊழலாகவும் தமிழ்நாட்டிலேயே அதற்கான காலம் கடியும் நினைக்கிறேன். நிதியமைச்சர் அடுத்த பட்ஜெட்ல பெண்களுக்கு 2500 ரூபாய் கூட கொடுப்போம், 1000 ரூபாய் அப்படின்னு அது இன்னும் பெண்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் சம்பளமான அறிவிப்பு இன்னும் வரல. இது எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு என்ன மாதிரி அவங்க முதல்ல சொன்னது மாதிரி தமிழ்நாட்டினுடைய கஜானாவுடைய கதையை சொன்னாங்க. 10 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்கோம், அதற்காக நம்ம திருப்பி கடன் வாங்கணும் அப்படின்றது. நீங்கள் முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கோடி குடும்பங்களுக்கு 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்றாங்க. புதுசாக 2 கோடி ரூபா 20 கோடி ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தமிழக அரசு அதுக்காக செலவழிக்குது. வருவாய் கூட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. எப்படி லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸை குறைச்சிட்டு அதுக்காக பணம் கொடுக்கறதுக்காக. அதனால் நிதியமைச்சருடைய பார்வை அந்த பட்ஜெட்டில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. அவருடைய பொறுத்தமட்டில் அவருடைய இன்டென்ட் தெரிஞ்சிச்சு. அவருடைய எண்ணம் என்பது லீக்கேஜஸை குறைக்கணும், தமிழ்நாட்டினுடைய வருவாய்க்கு அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல குறைக்கணும். முதல்ல குறைச்சாவே படம் வந்துடும். அந்த படத்தை வச்சு நம்ம நிதியை வச்சு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம்ங்கிறது தான் அவருடைய நோக்கமாக தெரிகிறது. கடன் வாங்குறதை விட அரசாங்கத்துடைய வருமானம் லஞ்சமாகவும் ஊழலாகவும் லீக்கேஜஸாகவும் போனதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது. அதற்கு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய டேட்டா கூட அதில் ஒரு முக்கியமான விஷயம். 2% ஆஃப் தி ஜிடிபி லஞ்சமும் ஊழலாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால் எண்ணம் இருக்கிறது, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துக்குள்ளோ தமிழ்நாட்டினுடைய வருவாய் கூடிரும்னு நினைக்கிறேன். அதற்குள்ளே அவர்கள் சொன்ன எலெக்ஷன் மேன் ப்ராமிஸையும் நிறைவேற்றுவார்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னாட்டா காங்கிரஸ் கட்சியும் இந்த ப்ராமிஸை பண்ணியிருக்கோம், 2500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறத. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற பொருளாதார சீர்திருத்தம் என்பதும் மக்களுடைய பெண்களுடைய கையில் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையும் முதல்ல இந்தியாவிலே முதல் முறையாக 2019 ராகுல் காந்தி அவர்கள் நியாயம்ங்கிற ஒரு திட்டத்தை சொன்னார். 6000 ரூபா ஒரு பெண்களுடைய கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியுடைய திட்டம். அதற்காக முன்னெடுத்த தமிழ்நாடு அரசும் அதற்கான முன்னெடுப்பை பண்ணணும். எப்படி கர்நாடகத்தில் திரு சித்தராமையா அவர்களுடைய அரசு 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி தெலுங்கானாவில் 2500 ரூபா கொடுக்கணும். தெலுங்கானா அரசு அதற்கான முயற்சிகளை செய்யணும். இப்படி எல்லாருமே பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அரசுகளாக அந்த பொருளாதாரத்தை பேசக்கூடிய நிலையை உருவாக்குவது ரொம்ப முக்கியம்னு ராகுல் காந்தி அவர்கள் நினைச்சாரு. தமிழ்நாட்டிலேயே அதற்கான காலம் கடியும் நினைக்கிறோம். முழுமையாக நம்பிக்கை இருக்குது. நிதியமைச்சர் அடுத்த பட்ஜெட்லையாவது அதற்கான அறிவிப்பார் நினைக்கிறேன். அதற்குள்ள தமிழ்நாட்டினுடைய இந்த நிதி சீர்திருத்தங்கள் வந்துடும் நினைக்கிறேன். மாட்டேக் சிங் அல்வாலியா அவருடைய கமிட்டியும் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியினுடைய வேலையும் இதாக தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்களில் எங்கே லீக்கேஜஸ் நடக்குதோ அந்த லீக்கேஜஸை எப்படி சீல் பண்ணலாம், எப்படி அதை அரசாங்கத்துக்கு பணமாக வர வைக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் மிக விரைவில் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் பான் டிஸ்ட்ன்றாரு. தமிழ் மொழி நான் பைபிள் கற்றுக் கொடுத்தத விட தமிழ் எத்தனை தமிழ் கொடுத்தாலும் தெரியாதுங்கிறாரு. அவருடைய மதத்தையோ அவருடைய நம்பிக்கையை பற்றியோ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாருக்கும் நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு நாம் அனைவரும் செயல்பட வேணும். நம்முடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த மதத்தையும் நம்ம எந்த ஜாதியையும் எந்த இதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சாதனத்துக்கு உட்பட்டு செயல்படணும். அவருடைய பேச்சு அவருடைய ஸ்டைலும் வேறையா இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல விரும்புகிறதுங்கிறது என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டும் நினைக்கிறேன். நிதியமைச்சர்களை பொறுத்த மட்டும் அவருடைய நிதி அறிக்கை அவருடைய பட்ஜெட் என்பது நல்லா இருந்துச்சு. அதை பற்றி மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுமே ஒழிய மற்ற விஷயங்களை பற்றி அவரை வெளியில் அந்த ஃபீல்டை விட்டுட்டு அவரை வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.